Sponsored by VT Beauty Care. உலகமெங்கிலும் பிறந்த நாள் வாழ்த்தாக பாடப்படும் ஹாப்பி பர்த்டே டு யூ என்ற பாடல் பற்றிய சில சுவாரஸ்யமான தகவல்கள். ஹாப்பி பர்த்டே டு யூ பாடல் 1893 சகோதரிகள் ஃபேட்டி மற்றும் மில்ட்ரெட் ஹில் ஆகியோரால் அனைவருக்கும் காலை வணக்கம் என்று எழுதப்பட்டது. இந்த பாடல் முதலில் அவர்களின் மழலையர் பள்ளிக்கான பாடல் கதைகள் புத்தகத்தில் வெளியிடப்பட்டது. மில்ட்ரெட் இசையமைக்க ஃபேட்டி தனது மழலையர் வகுப்புக்கான பாடல் வரிகளை எழுதினார். ஆசிரியர்கள் தங்கள் மாணவர்களுக்கு பாடும் வாழ்த்துச் சொல்லாக இந்த பாடல் அமைந்திருந்தது. 1924 ராபர்ட் கோல்மேனின் பாடல் புத்தகம் உங்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் என்ற வரியை உள்ளடக்கிய புதுப்பிக்கப்பட்ட பாடல் வரிகளை வெளியிட்டது. பின் அது எப்படி பொது டொமைன் ஆனது பார்ப்போமா? 2015 அமெரிக்க மாவட்ட நீதிமன்ற நீதிபதி ஒருவர் பாடல் பொதுக்களத்தில் இருப்பதாக தீர்ப்பளித்தார். வார்னர் மியூசிக் குரூப் இந்த வழக்கில் தோல்வியடைந்தது மற்றும் 1949 முதல் பாடலை பயன்படுத்த ராயல்டி செலுத்தியவர்களுக்கு $14 மில்லியன் செலுத்த வேண்டி இருந்தது. இர்விங் பெர்லினின் பிராட்வே ரிவ்யூ as thousands cheered என்ற நிகழ்ச்சியில் இந்த பாடல் தோன்றியது. இப்பாடல் உலகில் அடிக்கடி பாடப்படும் ஆங்கில பாடல் என்றே கூறலாம். பிறந்தநாள் கேக்கில் மெழுகுவர்த்திகளை ஏற்றி வைக்கும் பாரம்பரியம் பண்டைய கிரீஸ் மற்றும் ஜெர்மனியிலிருந்து அறியப்படுகிறது. மெழுகுவர்த்திகள் வாழ்க்கையின் ஒளியை குறிக்கவும் தெய்வங்களை மதிக்கவும் தீய சக்திகளை விரட்டவும் பயன்படுத்தப்பட்டன. பண்டைய கிரீஸ் நிலவின் தெய்வமான ஆர்டெமிஸின் பிறப்பை கிரேக்கர்கள் வட்டமான கேக்குகள் மற்றும் மெழுகுவர்த்திகளை ஏற்றி கொண்டாடினர். மெழுகுவர்த்திகள் சந்திரனின் பிரகாசத்தை குறிக்கின்றன. மேலும் புகை கடவுளுக்கு பிரார்த்தனைகளையும் விருப்பங்களையும் கொண்டு செல்வதாக நம்பப்பட்டது. பிறந்த நாளில் மெழுகுவர்த்திகளை ஏற்றி வைக்கும் பாரம்பரியம் மௌனமான ஆசையை வெளிப்படுத்துவதோடு அதை ரகசியமாக வைத்திருப்பதோடு தொடர்புடையது. நல்ல அதிர்ஷ்டத்திற்காக கூடுதல் மெழுகுவர்த்தியை சேர்க்கும் பாரம்பரியம் ஜெர்மனியில் உருவானது. பிறந்த நாள் கேக்கில் மெழுகுவர்த்திகள் வைக்கப்பட்ட முதல் ஆவணப்படுத்தப்பட்ட நிகழ்வு 1746 ஜெர்மனியில் உருவானது. நபரின் வயதை குறிக்கும் வகையில் கேக்குகளை மெழுகுவர்த்திகளால் அலங்கரிக்கும் நவீன வழக்கம் 1746 கவுண்ட் லுட்விக் வான் ஜின்சென்ட்ராஃப் அவர்களின் ஆடம்பரமான பிறந்த நாள் விழாவுடன் தொடங்கியது. இவ்வாறாக மேற்கத்திய கலாச்சாரத்தில் தொடங்கப்பட்ட இந்நிகழ்வு இன்று உலகமெங்கும் உள்ள மக்களால் பிறந்த நாட்கள், கேக்குகள், மெழுகுவர்த்திகள் மற்றும் பிறந்தநாள் பாடலோடு கொண்டாடப்பட்டு தொடர்கிறது.